அவர்களோட வாய்ஸ்லயே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ கிளிப் பயங்கர வைரலா ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போய் கொண்டு வந்தது. உண்மையா சொல்ல போனா அது ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ, உண்மையான வீடியோவே கிடையாது. டீப் ஃபேக் அண்ட் வாய்ஸ் க்ளோனிங்கை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்கான வீடியோ. இந்த ஏஐ தேர்தலில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நாட்டில் வாழப்போகிறது நாங்கள் தான் முடிவு பண்ணணும் யார் வரப்போகிறோன்றதை. அதுக்கு பேர் தான் தேர்தல். தேர்தலை வச்சுக்கொண்டு நாங்கள் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களை யார் ஆட்சி பண்ண போகிறோன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அவர்கள் சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு தான் நீங்கள் ஓட் பண்ணணுன்றதும் அங்கே எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு வீடியோ வருது, ஆடியோ வருது, இல்லாட்டி ஏதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரம் வருதுன்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து எப்படி நாங்கள் விலகி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் அது அவரோட சொந்த விருப்பம். அவரோட சொந்த விருப்பத்துக்காக உங்களோட அடிப்படை ஜனநாயக உரிமையை நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்க? தேர்தல் திகதி நெருங்க எங்கள் நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு புது அப்டேட்ஸாக ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டு இருக்குது. சோஷியல் மீடியாலையும் சரி, நியூஸ்லையும் சரி, இல்லாட்டி தேர்தல்கள் ஆணைக்குழுவாலேயே வெளியிடக்கூடிய நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வித்தியாசமானதா. நான் தேர்தல் பற்றி அப்லோட் பண்ண லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் நடக்க போகிற தேர்தல் ஒரு வித்தியாசமானதாகவும் அதே நேரம் முக்கியமானதாகவும் இருக்குமென்னு சொல்லி சோஷியல் மீடியா பக்கம் போனால் எல்லா பக்கமுமே சோஷியல் மீடியாவில் பெய்டட்ஸில் ஃபுல்லாகவே இவங்களோட விளம்பரம் மட்டும் தான் வந்து கொண்டிருக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு பரபரப்பாகவும் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அப்டேட்ஸாகவும் தான் இலங்கையினுடைய இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் இப்போ போய்கொண்டிருக்குது. அதுக்குள்ள ஒரு முக்கியமான மெயினான முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், சோஷியல் மீடியா சமூக ஊடகங்கள் பெரிய பரபரப்பாக வேட்பாளர்களாலையும் சரி இல்லாட்டி மக்களாலையும் இப்போ பயன்படுத்தப்பட்டு கொடுக்குது. ரெண்டாவதாக இப்போ வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த வருஷம் இலங்கைக்குள் நடக்க போகிற இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மோசடி நடக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருந்தது. ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒரு செய்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி நான் டிசைட் பண்ணிடுறேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே பண்ணி கொடுக்குற விஷயமே தான். நாங்கள் எங்களோட டிஜிட்டல் அஸ்பிளஸ் கப் மூலமாக இலங்கையோட எல்லா பாடசாலைகளையுமே பண்ணி கொடுக்குறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. அதே மாதிரி டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான ஒர்க் ஷாப், செமினார் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாகவும் மக்களுக்கும் இதை சொல்ல முடியும். ஒரு அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை இதன் மூலமாக சொல்ல முடியும்னு சொல்லி கண்டிப்பாக இதை பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு கட்டாயமாக எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் கருத்து கணிப்புகள் எல்லாம் போய் கொண்டு தானே நிறைய பொல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி, சாதாரணமான ஒரு நார்மலாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஒரு நபர்ல இருந்து பெரிய விஐபிஎஸ் வரைக்கும் நிறைய பேர் இப்போ அந்த கருத்து கணிப்பு பண்ணுறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யார் அதிகமான வாக்குகளை யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்க, இல்லாட்டி யார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி யாவார்ன்ற வரைக்கும் ஏகப்பட்ட வேறு விதமான பொல்ஸ் கிரியேட் ஆகி கொண்டிருக்குது. அது சம்பந்தமாக இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவாலேயே ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோலையும் நானும் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், வாக்களிக்கிறது மக்களினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமை. ஆனால் அது சில இடங்களில் மீறப்படுற மாதிரியான செயற்பாடுகள் சமூக ஊடகங்களில் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன விஷயமானதை டீட்டெயிலாக நான் முதல்லேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அண்ட் இந்த மாதிரி எல்லா விதமான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்துமே பார்க்கணும்னு சொன்னால், யாராவது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால், இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தயவு செய்து இந்த வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் மாதிரியான ஒரு வீடியோ தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கும் எல்லாருக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தான் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் இப்போ பயங்கர அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நவீன தொழில்நுட்பம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ என்று சொல்லப்படுறது. இந்த ஏஐ இந்த வருஷம் நடக்க போகிற இந்த ஜனாதிபதி தேர்தலில் மோசடிகளுக்காக பயன்படுத்த போகிறதா, அதாவது சில ஸ்கேமான செயற்பாடுகளுக்கு ஏஐயை பயன்படுத்தி சில விஷயங்கள் நடக்க போகிறதா ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் அந்த நியூஸ் வெளியாகி இருந்தது. ஏஐயை ஸ்கேமுக்கு பயன்படுத்த முடியுமா, இது எப்படி நடக்கும், இதிலிருந்து நாங்கள் எப்படி தள்ளி இருக்க முடியும், இல்லாட்டி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு எழுந்திருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முதல் இந்த ஏஐ என்று சொன்னால் என்னன்றதை ஒரு சிம்பிளாக ஒரு ஒன்லைனில், இதை பற்றி தெரியாதவர்களுக்காக ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன்.
ஏஐன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இப்போ மனித நுண்ணறிவு இருக்குது தானே, இப்போ நாங்கள் இருக்கிறோம் தானே, நாங்கள் வந்து பேசுகிறோம், சிரிக்கிறோம், கதைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து பதில் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுறது, மனிதனினுடைய நுண்ணறிவு மாதிரியே செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம். அது வந்து ஒரு ரோபோட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம். எந்த மாதிரியும் இந்த பேசிக்கான ஒரு ஐடியாவோட மனிதர்களை மாதிரியே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, மனிதர்களை மாதிரியே நாங்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்காக பதில் சொல்லக்கூடியதுன்னு சொல்லி மனிதர்களால் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியதும், அதே நேரத்தில் மனிதர்களால் செய்ய முடியாத வேலைகளை செய்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நவீன தொழில்நுட்பம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து அடிப்படையான ஒரு விளக்கம். ஆனால் இப்போ வந்து அது பயங்கர அட்வான்ஸாக உலகத்தில் வேறு லெவலில் வளர்ந்து போய் கொண்டிருக்குது. ஸோ இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற, இப்போ நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த வீடியோவில் வந்து ஏஐ வந்து உள்ளே இயங்கி கொண்டிருக்குது, அதாவது அல்கோரிதம் மூலமாக. அதே மாதிரி எங்களோட டெய்லி வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட இடங்களில் ஏஐ வந்து நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் உருவாக்கப்பட்டு இப்போ பெரிய லெவலில் பயங்கர வேகமாக வளர்ந்து போய் கொண்டிருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு டெக்னாலஜி. அதனால தான் நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எங்களோட இந்த டிஜிட்டல் அஸ்லஸ் கப்பை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் அதை சிம்பிளாக விளையும் கொள்ளணும்னு சொன்னால், போன வருஷம் வந்து இந்த துவாரகாடு ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருந்தது தானே, தலைவர்ன மகள்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வெளியாக இருந்தது தானே. அந்த வீடியோ ஒரு ஏஐயை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி சொல்லப்பட்டது. இனிமேல் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஏஐ மாடலை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கிரியேட் பண்ண ஏஐயால் முடியும். ஃபேக்கான ஒரு ஆளை கிரியேட் பண்ணி அதற்கான வாய்ஸும் வந்து ஏஐயால் கொடுக்க முடியும். அதே மாதிரி பாடகர் எஸ்பிபி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இப்போ புதுசாக வர பாடல்களை எஸ்பிபி அவர்களே பாடுற மாதிரியான சில வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு ஏஐ மாடலை வச்சு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் வந்து படிப்புகளுக்காக ஏஐ பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் பெரிய லெவலில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுது. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையில் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் வந்து வெற்றிகரமாக நல்ல விஷயங்களுக்கு ஏஐ நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் பாதகமான விஷயங்கள், கெட்ட விஷயங்களுக்கும் ஏஐ வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதுக்கான ஒரு உதாரணம் சொல்ல போனால், இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு நடிகை ராஷ்மிகா மந்தனா, அவரோட ஒரு டீப் ஃபேக் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் வைரலாக போனது. அது வந்து ஒரு ஏஐயை வந்து தப்பாக பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தேர்தலில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பாதகமான விஷயங்களாக ஏஐயை பயன்படுத்தி செய்யப்படுறதா வந்து இப்போ பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஏஐன்றது வந்து எங்களோட அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு நவீன தொழில்நுட்பமாக இப்போ எல்லா இடத்துலையுமே பெரிய லெவலில் வளர்ந்து வந்து கொண்டிருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வடிவாக வந்து விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட கேள்விகளுக்கான பதிலை சொல்கிறேன். முதலாவது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தேர்தலில் பயன்படுத்த முடியுமா, அது எப்படி பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த நியூஸ் நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் வடிவாக கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால், அதில் எப்படி சொல்லப்பட்டேன்னு சொன்னால், இலங்கைக்குள்ளேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேர்தலில் தவறாக பயன்படுத்தப்படலாம். இலங்கைக்குள்ளேயும் எஸ், ஏற்கனவே நிறைய நாடுகளில் தேர்தலில் இந்த செயற்கை நுண்ணறிவு தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. பக்கத்தில் இருக்கிற இந்தியாலேயே தேர்தலில் வந்து 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் நடந்த தேர்தல் வரைக்கும் நிறைய சம்பவங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தேர்தலில் நிறையவே நடந்திருக்குது. அதில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், இந்தியாவோட டொப்பில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய நடிகர்கள் அமீர் கான், ரன்வீர் சிங், இவர்கள் 2 பேரும் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த அந்த தேர்தலில் யாருமே நரேந்திர மோடியோட கட்சிக்கு வாக்களிக்காதீங்க, எல்லாரும் காங்கிரஸுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அவர்களோட வாய்ஸ்லேயே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ கிளிப் பயங்கர வைரலாக ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போய் கொண்டு வந்தது. 2 வீடியோ கிளிப் வந்து போய் கொண்டு வந்தது. தனித்தனியாக 2 பேருமே சொன்ன மாதிரி 2 வீடியோ கிளிப் வந்து போய் கொண்டு வந்தது. உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ, உண்மையான வீடியோவே கிடையாது. டீப் ஃபேக் அண்ட் வாய்ஸ் க்ளோனிங்கை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்கான வீடியோ. அந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணப்படுகிறது, அது எப்படி நடந்ததுன்னு சொன்னால், இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் கழிச்சு கொண்டுக்கிறேன். என் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு சொன்னால் என் வாய்ஸ் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஹலோ சொன்னாலே நீங்கள் ஈஸியாக கேட்பீங்க, பிகே கரியால் நான் காய்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஏன்னு சொன்னால் இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெஜிஸ்டர்டாக இருக்கும், நல்லாவே பழக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள்னு சொன்னால் அவங்களோட வாய்ஸ் வந்து பெரும்பாலுமே எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த மாதிரி அவங்களோட வாய்ஸை வச்சு
வாய்ஸ் க்ளோனிங்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்கான வாய்ஸை உருவாக்குறது, அதாவது டிடிஎஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லி ஏஐ ஒன்று இருக்குது. அந்த ஏஐ என்ன பண்ணணும்னு சொன்னால், அது வந்து ஒரு ஏஐ மாடல்னு சொல்லியும் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஏஐன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை வச்சுக்கொண்டு நிறைய டூல்ஸ் வந்து வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த டிடிஎஸை வச்சுக்கொண்டு என்ன பண்ண முடியும்னு சொன்னால், இப்போ எந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த வாய்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, எல்லா சோஷியல் மீடியாலையுமே இருக்குது. அதில் நல்ல என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் கிளிப் எடுத்து அதை கொண்டு போய் அந்த டிடிஎஸ் டூலுக்குள்ளே உள்ள இன்புட் பண்ணும்போது அங்கே வந்து நாங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்க முடியும். அதாவது நான் என்ன கதைக்க போகிறேன், என் வாய்ஸ் வந்து அதுக்கு தெரியும், நான் என்ன மாதிரி கதைப்பேன்ன்றது தெரியும், எங்கே ஏற்றி கதைப்பேன், எங்கே இறக்க கதைப்பேன், என்னோட வாய்ஸில் இருக்கக்கூடிய அசைவுகள் எல்லாமே அது வந்து ஸ்டடி பண்ணும். அது ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், அதே மாதிரி ஃபேக்கான ஒரு வாய்ஸை வந்து அதுவே ஜெனரேட் பண்ணும், உருவாக்கும். அது எப்படி உருவாக்கும்னு சொன்னால், அங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நாங்கள் என்ன கதைக்க போகிறோம்ன்ற ப்ரொம்ப்டை வந்து உள்ள இன்புட் பண்ணும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நான் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் என்னோட வாய்ஸை வச்சு வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறாருன்னு சொன்னால், நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவருக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கும்போது அதுவே வந்து நான் கதைக்காத ஒரு விஷயத்தை நான் கதைச்ச மாதிரி என்னோட வாய்ஸ்லேயே அது உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி அவர்கள் ஏற்கனவே வேறொரு விஷயத்துக்கு கொடுத்த இன்டர்வியூஸில் இருந்த வீடியோக்களை எடுத்துக்கொண்டு அந்த இன்டர்வியூஸுக்கு வந்து டீப் ஃபேக்கை யூஸ் பண்ணுறது, அவங்களோட லிப்ஸிங்கில் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் அவர்கள் கொடுத்த ஜெனரேட் பண்ண உருவாக்கின ஆடியோவில் வந்து என்ன மாதிரி ஆடியோ வருதோ அதுக்கிட்ட மாதிரி லிப்ஸிங்கை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி அதுக்கு மேலே விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த வாய்ஸ் ஆட் பண்ணி விட்டால் ஈஸியாக யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி. இப்போ இது சம்மந்தமாக தெரிஞ்சவர்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஆனால் தெரியாதவர்களால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரியே அவர்கள் அந்த நடிகர்களோ இல்லாட்டி இப்போ நானோ வந்து நான் எப்படி கதைக்கிறேனோ அதே மாதிரி ஃபேக்கான ஒரு ஆடியோவை ஒரு வீடியோவை இந்த ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்க முடியும். ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் நரேந்திர மோடி சரியான ஒரு தலைவர் கிடையாது. அவர் எந்த விதமான ஒரு அபிவிருத்தியுமே நாட்டுக்கு செய்யலை, சரியான முறையில் எக்கனாமியை வந்து வளர்க்குறதுக்கு அவர் தவறிட்டார். அதனால இந்த வருஷ தேர்தலில் நீங்கள் எல்லாருமே காங்கிரஸுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காண்ட 30 செகண்ட் வீடியோவும் ரன்வீர் சிங்கிட்ட 41 செகண்ட் வீடியோவும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வந்து நல்லா வைரலாக போனது. கிட்டத்தட்ட 500,000 5 லட்சத்துக்கு மேலே அதை வந்து மக்கள் பார்த்துருந்தார்கள். அதுக்கு பிறகு 8 வெப்சைட்ஸ், இந்த ஃபேக்ட் செக் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது தானே, இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி செக் பண்ணி 8 வெப்சைட்ஸுமே கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு பொய்யான ஏஐ வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோன்னு சொல்லி. ஆனால் 5 லட்சம் பேருக்கு மேலே அந்த வீடியோவை பார்த்துட்டார்கள். அது பொய்யன்றது கண்டுபிடிக்கப்பட்டதை வந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பார்கள்ன்றது சரியாக தெரியாது. ஸோ அந்த 5 லட்சம் பேருக்குள்ளேயுமே இவர்கள் 2 பேரோட ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி யாராவது இருந்திருந்தா, இல்லாட்டி இவ்வளோ பெரிய நடிகர்களே சொல்கிறார்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்பி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஓட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி நடந்திருக்கலாம் தானே. அது எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு மக்களோட ஓட் பண்ணுற உரிமையவே வந்து அது வந்து மாற்றிருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து இது இந்தியாவுக்குள்ளே போய் கொண்டது. இது ஒரு விஷயம், நான் சொன்னது வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னால், இந்த மாதிரி நிறைய இன்னும் அதிகமான குறிப்பிட்ட பேர் சொல்லக்கூடிய கேசஸ் வந்து நிறையவே போய் கொண்டது. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இதே மாதிரியான இன்னொரு விஷயம் போனது அப்படின்னு சொன்னால், அது வந்து ஸ்கேம் கிடையாது, ஆனால் தேர்தலுக்கு முரணான விஷயம்னு சொல்லி கேஸ் போடப்பட்டது. எப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து தமிழில் நான் வந்து கதைக்கிறேன், நான் ஒரு கட்சிக்கு சார்பாக நிற்கிறேன், நான் வந்து தமிழில் கதைக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சிங்களமோ ஆங்கிலமோ தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை கதைச்சிட்டு என்னோட தேர்தல் பிரச்சாரத்தை கதைச்சிட்டு அதை அப்படியே நான் இங்கிலீஷில் கதைச்ச மாதிரியும் சிங்களத்தில் கதைச்ச மாதிரியும் ஏஐ வச்சுக்கொண்டு மாற்ற முடியும். இதே வாய்ஸ் க்ளோனிங் தான், இதை வச்சுக்கொண்டு வந்து மாற்றி வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மக்களையும் என்னால் கவர முடியும். அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு கட்சியால் வந்து நிறைய மொழிகளில் மாற்றப்பட்டதா ஒரு கேஸ் வந்து போய் கொண்டு வந்தது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூஎஸில், அமெரிக்காவில் நடந்திருக்குது, பாகிஸ்தானில் நடந்திருக்குது, அதுக்கு பிறகு இந்தோனேஷியாவில், இந்த நாடுகளில் குறிப்பிட சொல்லக்கூடிய கேசஸ் வந்து இந்த ஏஐ தேர்தலில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது எல்லாமே இலங்கைக்குள்ளேயும் நடக்குமான்னு சொல்லி நான் சொல்ல வரேனான்னு கேட்டால் அப்படி கிடையாது, நடக்கலாம். சில வேளை இங்கேயும் வந்து நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தெளிவோடு இருக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். மற்றபடி இது நடக்கும் நடக்காமல் போகும்போது வந்து அடுத்த பக்கம். அப்படி ஏதாவது நடந்தால் நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அப்படி ஏதாவது ஒரு வீடியோ வருது, ஆடியோ வருது, இல்லாட்டி ஏதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரம் வருதுன்னு சொன்னால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து எப்படி நாங்கள் விலகி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ அதுக்கு தான் பாருன். ஒருவேளை ஏதாவது ஒரு நியூஸ் வருது, ஒரு ஃபேக்கான நியூஸோ இல்லாட்டி ஒரு சும்மா ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நியூஸை வந்து உங்களால் நம்ப முடியாமல் இருக்குது, இல்லாட்டி ஒரு வீடியோ வருது, ஒரு ஆடியோ வருதுன்னு சொன்னால் அதை 1க்கு 10 தடவை மறுபடியும் செக் பண்ணுங்கள். இப்போ நியூஸ்ன்னு சொன்னால்
இங்கே வந்து நம்பிக்கையான நியூஸ் வெப்சைட்ஸ் இருக்குது, பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸில் சொல்லப்படுதான்றதை வந்து அதை வடிவாக பாருங்கள். இவர் ஒரு தேர்தல் தலைவர் இப்படி சொன்னார், இல்லாட்டி இவர்கள் வந்து இப்படியான கருத்தை தெரிவித்தார்கள்னு சொன்னால் அதை நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் சரியான நியூஸ் சேனல்ஸை பாருங்கள். அதேமாதிரி ஒரு வீடியோன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து 1க்கு 10 தடவை செக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் க்ளோனிங்கில் ஒரு வீடியோ வருதுன்னு சொன்னால், யாரோ ஒரு தலைவர் வந்து இல்லாட்டி யாரோ ஒருத்தர் வந்து இவர் தவறானவர்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவில் கரெக்டாக அவங்களோட லிப்ஸிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவர்களோட வாய் அசைவு இருக்குன்னு தானே. இப்போ நான் வந்து ரீசெண்டாக நிறைய ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, ரொனால்டோ கதைக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து. ஆனால் அது ஒரு வாய்ஸ் க்ளோனிங்கில் வேறொரு வீடியோவாக இருக்கும். ஆனால் அது வந்து பயங்கர வைரலாக போய் கொண்டிருக்குது. 10 மில்லியன் 20 மில்லியன் சொல்லி வியூவர்ஸ் போய் கொண்டிருக்குது. நிறைய பேர் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ரொனால்டோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கதைக்கக்கூடிய மாதிரி இன்னும் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கதைக்கக்கூடிய மாதிரி வீடியோஸ் வந்து வாய்ஸ் க்ளோனிங் பண்ணி ஃபேக்கான வீடியோஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்குது. சோஷியல் மீடியாவில் ஏஐ மிகப்பெரிய அளவில் பாதகமாகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அதுலேயும் வந்து நாங்கள் அவதானமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இலங்கைக்குள்ள இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதாவது வருதுன்னு சொன்னால் தயவு செய்து அவதானமாக 1க்கு மறுபடியும் அதை செக் பண்ணி பார்த்து அது கன்ஃபார்ம்னு சொன்னால் மட்டுமே நீங்கள் தான் நம்புங்க. என்னென்னு சொன்னால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். சமூக ஊடகங்களை வச்சுக்கொண்டோ கருத்து கணிப்புகளை வச்சுக்கொண்டோ, இந்த கருத்து கணிப்புன்றதுக்கு வந்து இப்போ அடுத்ததாக வரணும், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். கருத்து கணிப்புகளை வச்சுக்கொண்டோ இல்லாட்டி வரக்கூடிய எந்த ஒரு தகவல்களை வச்சுக்கொண்டோ, பொய்யான தகவல்களை வச்சுக்கொண்டோ, நம்ப முடியாத தகவல்களை வச்சுக்கொண்டோ, இல்லாட்டி யார் சொல்கிறத வச்சுக்கொண்டோ, நானே சொல்கிறேன்னு சொன்னாலும் நான் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு வீடியோலையுமே கதைக்கலை. அப்படி நான் கதைக்க போகிறதும் இல்லை. அப்படி யாராவது சப்போர்ட் பண்ணி கதைக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களையும் நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியணும் யாருக்கு ஓட் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 2022ஆம் ஆண்டு போராட்டம்ன்றது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் சொன்னால் என்ன, அரசியல்னு சொன்னால் என்ன, அரசாங்கம் சொன்னால் என்ன, அது எப்படி இருக்கணும்ன்ற வரைக்கும் எல்லாருக்குமே வடிவாக தெளிவாக எல்லாருக்குமே புரிய வச்சிருக்குது. அதை வச்சுக்கொண்டு உங்களினுடைய சரியான தலைவர் யாருன்றதை அதை விளங்கி கொண்டு நீங்கள் முடிவு பண்ணி தான் நீங்கள் வாக்களிக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயக அடிப்படை உரிமை. யாருக்குமே வாக்களிக்கிறதுக்கு யாருமே அவர்களை கட்டாயப்படுத்துறது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம். யாரோட பேச்சையும் கேட்காம உங்களுக்கு சரியான தலைவர் யாருன்னு தெரியுதோ அவரை மட்டும் நீங்கள் தெரிவு செய்யுங்க, நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த சமூக ஊடகங்களை போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள், இந்த சமூக ஊடகங்களில் போகிற இந்த கருத்து கணிப்புக்குள்ளேயும் ஏஐயை வச்சுக்கொண்டு பொய்யான கருத்து கணிப்பினுடைய அந்த எண்ணிக்கையை வந்து அதிகரித்து காட்ட முடியும். அது எப்படி முடியும்னு சொன்னால் ஏஐ பவர்ட் பொட்ஸை வச்சுக்கொண்டு பொய்யான எண்ணிக்கையை வந்து அதிகரித்து காட்ட முடியும். இப்போ கொஞ்சம் பேர் தான் அந்த இடத்துல வந்து ஓட் பண்ணியிருக்கார்கள், ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் தான் ஓட் பண்ணியிருக்கார்கள்னு சொன்னால் இந்த ஏஐ பவர்ட் பொட்ஸை வச்சுக்கொண்டு அந்த எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சும் காட்ட முடியும், இல்லாட்டி குறைச்சும் காட்ட முடியும். அதே மாதிரி ஃபேக்கான ஜெனரேட் பண்ணப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸில் இருந்து பொய்யான ஓட்டிங் வந்து அங்கே பண்ணப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கருத்து கணிப்புகளையும் ஏஐயை வச்சுக்கொண்டும் அதே மாதிரி மனுவலாகவும் தவறுகள் வந்து பண்ண முடியும். இந்த கருத்து கணிப்புகளை வச்சுக்கொண்டு இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார்கள். என்னென்னு சொன்னால் மக்களை வந்து நான் சொன்ன விஷயம்தான், சுயாதீனமாக சிந்திச்சு நீங்கள் வந்து செயற்படுங்க. கருத்து கணிப்பை வச்சுக்கொண்டு யாருமே ஓட் பண்ணுறதுக்கு போகாதீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் சோஷியல் மீடியான்றதே வந்து அது வந்து நீங்கள் ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு இடம் மட்டும்தானே தவிர அதுக்குள்ள நல்ல விஷயங்களும் இருக்கும், அதிகமாக கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதே நேரத்தில் வாராக்கள் எல்லாருமே நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. எல்லாரையுமே நம்பக்கூடாதுன்றதும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாரை வந்து சரியான நபர்னு தெரியுதோ இல்லாட்டி யார் உண்மையிலேயே யார் வந்து சரியான ஆட்களாக இருப்பார்கள், யார் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து சரியாக இருக்கும், இல்லாட்டி யாரோட பேச்சை வந்து கேட்கணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அவங்களோடதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு தான் நீங்கள் ஓட் பண்ணணுன்றதும் அங்கே எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு பொல் வந்து கிரியேட் பண்ணுறாரு, ஒரு கருத்து கணிப்பை கிரியேட் பண்ணுறாரோ இல்லாட்டி யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட் பண்ண சொல்கிறாருன்னு சொன்னால் அது அவரோட சொந்த விருப்பமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஓட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி அதை தாண்டி அவர் அந்த நாட்டுக்கு வந்து சரியாக இருப்பார்னு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களுக்காக வந்து நான் டிசைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் அது அவரோட சொந்த விருப்பம். அவரோட சொந்த விருப்பத்துக்காக உங்களோட அடிப்படை ஜனநாயக உரிமையை நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்க? இது ஏற்கனவே நடந்தன்னு சொல்லி எதுவுமே நான் சொல்ல வரையில, பொதுவாக நான் பார்த்த விஷயங்களுக்குள்ள வந்து இதை வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து கிரியேட் பண்ணதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி சில வெப்சைட்ஸ்லேயும் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதெல்லாமே
நீங்கள் ஒரு பொழுதுபோக்கா இல்லாட்டி அங்கே வந்து யாருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்குன்றதை வந்து சும்மா பார்க்கலாமே தவிர அது உண்மை கிடையாது. அதை வந்து நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அந்த கருத்து கணிப்புகளை வச்சுக்கொண்டு நீங்கள் யாருக்குமே ஓட் பண்ண போகாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அது உங்களோட அடிப்படை ஜனநாயக உரிமை. அப்படி நீங்கள் மாறி அதை பார்த்து தான் ஓட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு உரிமையை வந்து நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, அதுதான் அர்த்தம். ஸோ அதனால் யாருமே அப்படி பண்ணாமல் உங்களுக்கு யாருக்கு சரியான தலைவர் வருவார் என்று சொன்னால் இந்த நாட்டில் வாழ போகிறது நாங்கள் தான் முடிவு பண்ணணும் யார் வரப்போகிறன்றதை. அதுக்கு பேர் தான் தேர்தலை வச்சுக்கொண்டு நாங்கள் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களை யார் ஆட்சி பண்ண போகிறன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தனிநபரும் சுயாதீனமாக முடிவெடுத்து உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் யாருக்கு ஓட் பண்ணணுமோ அவருக்கு மட்டும் நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அதுதான் சரியான ஒரு தேர்தலாகவும் சரியான ஒரு வாக்களிக்கக்கூடிய செயற்பாடாகவும் இங்கே வந்திருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான ஒரு அடிப்படையான விஷயம், அதே மாதிரி இது எப்படி நடக்கும்ன்றது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக தேவையான சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி தேடி பாருங்க. என்னென்னு சொன்னால் உலகத்தோட அப்டேட்ஸோட வந்து கண்டிப்பாக நாங்களும் போகணும். அதே மாதிரி அடுத்தடுத்த நாங்கள் எங்களோட சைட் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்போம். என்ன சொன்னால் ஏற்கனவே சொல்கிற விஷயங்கள் தான், என்னால் என்ன இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும்னு சொன்னால் என்னால் காசோ பணமோ கொடுக்க முடியாது. என்னோட அறிவை வந்து என்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் என்ன தெரிஞ்சு கொள்ளணும் அதை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த அடிப்படை நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் எங்களோட டிஜிட்டல் அஸ்வஸ் ஹப். ஸோ அதை வந்து மறுபடியும் நாங்கள் இன்னும் பல பாடசாலைகள் கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். யாராவது எங்களை ஹையர் பண்ணணும்னு நினச்சா கீழே எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதை கண்டெக்ட் பண்ணி வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் விஷயம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், அதே மாதிரி நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னு சொன்னாலும் அதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சரியாக தான் சொல்லியிருக்கிறேன். அப்படியும் ஏதாவது உங்களுக்கு தவறாக படிச்சிருந்தோம் அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ஆர்குமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஓகே, யாருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்துமே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வீடியோஸை வந்து தொடர்ந்துமே பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.